ஹாய் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு ராஜா ப்ரோவும் இருக்காரு. ஸோ குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு எப்படி போச்சு ப்ரோ மார்க்கெட்டு? உங்களுக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் விக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. ஓகே ஓகே. ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கறதுனால நீங்கள் விக்ஸுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கறதுனால நமக்கு வந்து ஓகே. ஸோ நேற்று வந்து இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ரியாக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நேற்று இருந்த இந்த எஸ்டிடி நெகட்டிவிட்டி வந்து இன்னைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவ்வளோதான். அதான் சென்டிமெண்ட்டாக தான் அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் கேட்டாங்களாம் தெரியல. உதாரணத்துக்கு இந்த பிஎஸ்சி ஸ்டாக்கு, எம்சிஎக்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்ல ரெக்கவரி. அப்படியே ஓகே. இண்டெக்ஸ் மாதிரியே இருக்கு. எம்சிஎக்ஸ் அதுவும் நல்லா ஏறி இருக்கு. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த நியூஸுக்கு வந்து அந்த சென்டிமெண்ட்டுக்கு வந்து டெம்பரரியாக அடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக்குக்கெலாம் இதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அக்யூமுலேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சிக்க வேண்டியதான். இதான் நம்ம அதனால கண்டிப்பாக இது மாதிரி திரும்பி பை தான் ஆகும். ஓகே ஓகே சரி. ஸோ கிட்டத்தட்ட எல்லா நியூஸும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ டெக்னிக்கலாக வியூ அப்படின்ற பட்சத்தில் இப்போ இண்டெக்ஸோட வியூ என்னவா இருக்கு போகுது ப்ரோ? அப்புறம் மறுபடியும் அதே தான், ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண ஸ்விங் தான் 25,150. ஸோ அதாவது நேற்று ஒரு ஒரு பேனிக் அடிச்சு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆன இடம் அப்படின்றத சொல்லலாம். அந்த ஹையில தான் லாஸ்ட் டைம் 3-4 தடவை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு முன்னாடி இந்த இடத்துல. அதனால அந்த லெவல்ல நம்ம ஸ்ட்ராங் லெவலா வச்சுக்கலாம். ஆமாம் கரெக்டா. ஏன்னா 3-4 தடவை சப்போர்ட் எடுத்ததுனால அது இப்போ வந்து அது ஃபிளிப் ஆகி இப்போ ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆக போகுது. அந்த லெவலுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட அப்போர்ட் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அந்த ட்ரெண்ட் மாறி ஃப்ரெஷ்ஷா போக போகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன்னையோட லோன் வச்சுக்கிறதா இல்ல நேத்தோட லோன் வச்சுக்கிறதா? ஃபர்தரா டவுன் போனோம்னா இல்லை இதே வச்சுக்கலாம், இன்னைக்கு லோ வச்சுக்கலாம். ஏன்னா முந்தா நேத்து வந்த லோ வந்து சும்மா பேனிக்கா வந்தது. கரெக்டா. ஏன்னா அதுல ஒரு கேண்டில்ல பாடியே இல்லைன்றதுனால இது வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு லோன் வச்சுக்கலாமா? ட்ரேட் ஆயிருக்கு நல்லா. ஓகே. ஸோ இப்போ இந்த லோக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபர்தர் செல் ஆஃப் வர்றது. ஆனால் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபர்தரா செல் ஆஃப் வரணும்னா இனியோட லோ உடையணும். கரெக்டா ப்ரோ? ஆமாம். ஓகே. ஃப்ரெஷ்ஷா பை வரணும் அப்படின்னா அந்த 25,150 அந்த ஜோன் எக்ஸாக்ட் நம்பர் என்ன ப்ரோ? 153லேருந்து 170 வரைக்கும். சரி ஓகே. அதான் 160 170க்கு மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் சஸ்டைன் ஆச்சுன்னா கூட போதும். கரெக்டா. ஸோ அந்த புலிஷ்னஸ் வந்து ரீகெயின் ஆகிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இப்போ வந்து இந்த ஃபால் வந்து நெகோஷியேட் ஆயிருக்கு. இப்போதைக்கு அந்த எஸ்டிடி செக்மெண்ட்டோட இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட நெகோஷியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா? பீப்புள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆமாம். ஏன்னா விக்ஸும் நேற்று வந்து கூல் ஆஃப் ஆகாமே இருந்துச்சு. நம்மளும் அதான் நேற்று பேசணும். இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ 6% ஆகிடுவிட்டேன். 8% இன்னைக்கு ஒரு 8% கூல் ஆஃப் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து 13.6ல இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 மாசமா வந்து இந்த 11-10லயே சுத்திட்டு இருந்த விக்ஸ் வந்து நேற்று இன்னைக்கெல்லாம் 15 வரைக்கும் இருந்துச்சு இல்ல. ஸோ இப்போதான் வந்து ஒரு 8% குறைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ இந்த வீக் வந்து இது இருக்குல்ல ப்ரோ, ஆர்பிஐயோட பாலிசி. ஆர்பிஐ பாலிசி வந்து நோ சேஞ்ச் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வந்து இதில் நியூஸில் போட்டிருந்தாங்க. ஓகே. எல்லாமே வந்து நோ சேஞ்ச் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ ரீசெண்டா அந்த ஃபெட் சொன்ன அதே கன்சர்ன்ஸும் இவங்களுமே அதை பேசுவாங்க இருக்கும். ஆமாம். ஓகே. என்னைக்கு அது ஆர்பிஐ பாலிசி? வெள்ளிக்கிழமை தான் என்ன? ஆமாம். ஓகே. அடுத்த அதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ தான் வந்து நம்பர்ஸ் நிறையா வந்திருக்கு. இந்த 2-3 நாளா பெருசா இல்ல. இன்னைக்கு தான் டேட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd February வந்து இன்னும் வந்து டிகே ஆகல. இன்னும் ப்ரீமியம் வந்து அவ்வளோ இருக்கு. நாளைக்கு தான் எக்ஸ்பைரி இல்ல? ஆமாம். ஓகே. ஸோ இன்னைக்கு தான் வந்து இதில் நம்பர்ஸே வந்திருக்கு. இப்போ யூஸ்வலாக வர மாதிரி எல்லா ஸ்டாக்லேயும் வந்து 80 லட்சம் 1 கோடி அந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே. டேட்டாவா இன்னைக்கு தான் பில்ட் ஆயிருக்கு. அப்படியே டேட்டாவை பார்த்தா கூட வந்து 24,500லேருந்து 25 வரைக்கும் நல்ல பில்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. கால்ல எங்க டேட்டா இருக்கு? காலில் வந்து எங்கே இருக்குன்னா 25,300 200ல தான் இருக்கு. ஓ ஓகே.
ஸோ அப்போ மோஸ்ட்லி இப்போ இன்னைக்கு இந்த பவுன்ஸ் வந்து நாளைக்கு கொஞ்சம் கேரி ஆகும்னு எடுத்துக்கலாம் டேட்டா படி கேரி கரெக்டா? ஆகும். ஆமாம் ஆமாம். இன்னொரு 50லேருந்து 100 பாயிண்ட் ஈஸியா வந்து அதோட ம் தாக்கம் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாமா? ம் ஆமாம். ஓகே. நாளைக்கு வேற எக்ஸ்பைரி இருக்கு கரெக்டா? நம்ம நிஃப்டியோட நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. பட் அதுக்குமே இவ்வளோ ப்ரீமியம் இருக்குல்ல ப்ரோ? அட் த மணிலே பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ இருக்கு? 200 இருக்கு இப்போ 2500 கிட்டத்தட்ட 180 இருக்கு ப்ரீமியமாவே. இன்றைக்கே வந்து இன்னும் அது ப்ரீமியம் டிகே ஆகல ஃபுல்லாகவே. ம், அதுக்கு ம். ஜிக்ஸாக் இருக்கும். ஜிக்ஸாக் குறித்து தான் ப்ரீமியம் டிகே ஆகும். அது நம்ம ரெகுலரா பார்க்கறது தான்ல. ஏன்னா ஒரு ம் அப்படியே நின்னு கரையாது. ஒரு பெரிய மூவ் வரும், மேல போகும், கீழ வரும். இப்ப இன்னைக்குமே ம் பார்த்தீங்கனாலுமே காலையிலேருந்து ஓப்பன் ஆனதே வந்து 900 வரைக்கும் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லயே அப்புறம் போயிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு. டே லோலேருந்து பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட் வந்துருச்சு. ம், ம். இல்ல காலையிலயுமே வந்து ஓப்பன் ஆனது கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா டப்புன்னு ம் உடைச்சு கீழ போயிடுச்சுல்ல. ம் ஆமாம். கீழ போயிட்டு 700 பிரேக் ஆன உடனே நானுமே வந்து என்னடா இது திரும்பியும் ஆரம்பிச்சுச்சுன்னு நெனச்சேன். ஆனா கடைசியா எண்டுக்கு வந்து நல்லா ஒரு ம் புல் பேக் சூப்பரா நல்லா குடுத்து நின்றுச்சு. ஆமாம். ஆ, ஆ, ஆ. ஓகே, ஓகே. இப்போ பேங்க் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? ஏன்னா நிஃப்டி நல்லா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா பேங்க் நிஃப்டி எனக்கு என்னவோ அந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆகலன்ற மாரி தான் தோணுச்சு. ம் ஏன்னா இப்ப நீங்க அதே அதே பேனிக்கு அதே புல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட அந்த புல் பேக் ஜோன் கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பேங்க் அது நிஃப்டி இப்போ அப்ப கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குன்னு தான் எனக்கு தோணும். ஏன்னா லாஸ்ட்டு 1 மந்த்தாக வந்து பேங்க் நிஃப்டி தான் முன்னாடி ஓடிட்டு இருந்தது. அப்போ நிஃப்டி ம், இருந்தது. இப்போ இதுக்கும் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ம், ம், ம். ஓகே. அப்போ ஒருவேளை பேங்க் நிஃப்டியும் வந்து திரும்பி அந்த புல் பேக்ல இருந்து தாண்ட ஆரம்பிச்சதுன்னா, நிஃப்டிக்கு இன்னும் அடிஷனல் ஸ்ட்ரென்த் தான். கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். ஓகே, ஓகே. ஸோ இப்ப நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு எதனா நீங்க ஏதாவது வியூ வச்சிருக்கிறீங்களா? இல்ல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ற ஐடியா இருக்கா? அ ஏன்னா இப்ப யாராவது பீப்பிள் கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு எதனா நம்ம என்ன ஷேர் பண்றது? ஸ்ட்ராட்டஜி நம்ம ஷேர் பண்ணால் என்ன பிரச்சனைனா, அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏதாவது நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை தான் ஆகும். சரி, ஓகே. அத விட்டுருங்க. நீங்க என்ன ஃபாலோன்னு ஐடியா வச்சிருக்கீங்க? எடுத்திருக்கிறதுனா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நான் 3rd ஃபெப்க்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓ! நாளைக்கான பொசிஷன் நீங்க இப்படி ஆமாம். கேரி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே. நாளைக்கு ஒரு நாள் தானே கண்டிப்பாக டிகே இருக்கும். இந்த நெட் வேலியில் வந்து பாதி எடுத்துடலாம் அப்படின்ற ஐடியா தான். ஓகே. ஆல்ரெடி நெட் வேல்யூல கால்வாசி வந்துச்சு உங்களுக்கு கரெக்ட்டா? ஆமாம். ம், ம், ம். ஓகே. இது வந்து நீங்க அப் சைட்ல கொஞ்சம் புரொடெக்ஷன் டைட்டா தான் வச்சிருக்கீங்க. அதே மாரி டவுன் சைட்ல ஓகே இந்த டேட்டாக்கு ஏத்த மாரி அந்த பொசிஷனையும் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமாம் ஆமாம். ம், ம், ம். ஸோ இப்ப நாளைக்கு காலையில மோஸ்ட்லி பெரிய கேப் இல்லனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துரும். கரெக்ட். அது ரைட்? எப்படி இப்ப இருந்தாலும் நாளைக்கு ஜிக்ஜாக் ஆகும். ஜிக்ஜாக் ஆகி தான் ப்ரீமியம் டிகே ஆகும். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரீமியம் இருக்குது. ஏடிஎம்ல ம். பார்த்தீங்கன்னா ரூ. 190 ப்ரீமியம் இருக்குது. உடனேலாம் கரைஞ்சிடாது. ஜிக்ஜாக் ஏன்னா கொடுத்த வரைக்கும். எப்பவுமே 130, 140 தான் இருக்கும் கரெக்ட்டா? ஆமாம். ரூ. 100 தான் இருக்கும். ஓ ரூ. 100 தான் இருக்குமா? ம் ஓ அதுவே பாதி கரையணுமா அப்ப? ஆமாம். ஓகே. அப்ப நீங்க எப்படி காலையிலேயே கட் பண்ருவீங்களா? இல்ல ஏதோ ஹோல்ட் பண்ணி ஏதாவது ஸ்டாப் லாஸ், கீப் லாஸ் என்னோட போட்டு டார்கெட் பண்ணால் இந்த மேக்ஸ் ப்ராஃபிட் இல்லாட்டி நெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ப்ரீமியம் ரிசீவ்டு. ஸோ ம். அதில் வந்து 50% வந்துருச்சுன்னா எப்போவுமே நான் புக் பண்ணிடுவேன். ஓகே. இது எவ்வளோ ரூ. 12,000 இருக்கா? இப்ப ரூ. 4,000 இருக்கு. இன்னும் ரூ. 2,000 தான் புக் பண்றீங்களா அப்போ? ஆமாம். அவ்வளோதான். ஓகே. இதோட டிப்ளாய்டு கேபிட்டல் 2,00,000. ஸோ ரூ. 2,00,000க்கு 6% 6,000 ஓகே 3% ஆச்சா? ம் ஓகே. நீங்க ஒரு ரூ. 5,00,000 வச்சிருந்தீங்கன்னா, இந்த கேபிட்டலுக்கு இத ட்ரேட் பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஆமாம். ம், ம், ம். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ ஓகே. இது நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ஓகே. இப்ப பட்ஜெட்ன்றேன். ஆர்பிஐ பாலிசி வரும்போது அதுக்கு ஏதாவது வியூ வச்சிருப்பீங்களா? ஸ்ட்ராட்டஜியா? இல்லைப்பா அந்த மாதிரி பாலிசிலாம் எடுக்கிறதில்ல. விக்ஸு ப்ரீமியம் இருக்கும்போது பொசிஷன் ஆட் பண்ணிக்கிறது. ஃபஸ்ட்டு 15 பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ம், அடுத்தது ம். டுவர்ட்ஸ் எக்ஸ்பைரி வரும்போது பொசிஷன் வந்து ஒன்று ஒன்றா ஸ்கொயர் ஆப் பண்ணி டெல்டா நியூட்ரல் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. இப்ப டைரக்ஷனலா பில்ட் பண்ணும்போது எதனா பண்ணுவீங்களா எப்படி? இப்போ லோவர் லோ உடையுது, ஹையர் ஹை உடையுதுன்றப்போ அப்போ இதுலேயே இன்னொரு லாட் வந்து காலில் சேர்த்து எடுக்க வேண்டியதான். ஓ ஓகே. ஸோ நீங்க அந்த அந்த மாரி இதுவா பண்ணிப்பீங்க. ம் இப்போ லோ உடையுதுன்னா இன்னொரு அடிஷனலா கால்ல கொஞ்சம் சேர்த்து பட் ஆனா நான் டைரக்ஷன்ற மாரி தான் வச்சிருப்பீங்க. அதுல டைரக்ஷனல் மெயின்டெயின் பண்ணிப்பீங்க. கரெக்ட்டா? ஆமாம். ஓகே. இப்ப இதுவுமே பார்த்தீங்கன்னா, இது நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்ன்னு எடுத்துக்கிறதா இத? ஏன்னா நீங்க ரிஸ்க் கம்மியா வச்சிருக்கிறீங்க அந்த சைட்ல. புல்லிஷ்னு எடுக்க முடியாது. ஏன்னா புல் சைடு வந்து பக்கமாக தானே இருக்குது. ம், ம், ம். ஸோ பேரிஷாகவும் இப்போ நியூட்ரலாகவும் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வர மாதிரி தான் வச்சுருக்கேன். ஓகே. இப்ப இது வந்து இப்போ மைல்டு இப்போதைக்கு இது
அவங்க இது ஒரு மைல்டு பேஸ்ன்னு வச்சுக்கலாமா? இவ்வளோ தூரம் போயிருக்கு. நாளைக்கு வந்து இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே வருது, 100 பாயிண்ட் கீழே வருதுன்னா நாங்கள் நல்லா ப்ராஃபிட்டே வந்துடும். ஓகே. இதை நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இப்போ அந்த நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போகாதுன்ற இந்த பொசிஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இந்த ரெசிஸ்டன்ஸே பாருங்கள். இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25,170லேருந்து 25,200க்குள்ளே இருக்குது. ரஃபா ரவுண்ட் நம்பரா 25. பிரேக் ஈவனும் பார்த்தீங்கன்னா 25,220 வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ரேஞ்ச் அகாமடேட் பண்ற மாதிரி இந்த பொசிஷன் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஓகே 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 ப்ரோ. சரி பார்ப்போம் நாளைக்கு. ஐ திங்க் ஒரு 50லேருந்து 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்க்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி. ஏன்னா இந்த ஜென்ரலாகவே இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி நல்ல மூவ் வந்தாலே அது கேரி ஆகும் அடுத்த நாள் காலையில். கரெக்டா? ஆமாம் ஆமாம். ஓ, அதனால தான் நீங்க அப்சைட்ல வந்து ரிஸ்க் டைட்டா வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒன்றும் இல்லைல்ல ப்ரோ? ஏன்னா ரெண்டு பக்கமும் டேட்டா பில்ட் ஆயிருக்கா, இல்லை ஏதாவது ஒரு ஒன் டைரக்ஷன்ல இருக்கா டேட்டாஸ்? அதான் ப்ரோ, இங்கே 24,500லேருந்து 25 வரைக்கும் பில்ட் ஆயிருக்கு புட்டு. ஓகே. இந்த பக்கம் 25, 200, 300 தான் பில்டே ஆயிருக்கு. ஆமாம். ஓகே ஓகே சரிங்க ப்ரோ. ஸோ நேற்று வந்து பேசும்போது அந்த டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷன் அப்படின்றவர் வந்து அதானியும் ரிலையன்ஸும் வந்து சொல்லியிருந்தாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் தான். அவர் பிக் பண்ணது கரெக்டு தான். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு வந்து அதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் சர்வீஸ் வேணும். ஸோ அது வந்து இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலும் டெலிகம்யூனிகேஷன்ஸ், டாடா டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ரீட்டைல்ஸுக்கு இல்லை, ஆனால் வந்து கமர்ஷியலாக வந்து அவங்க பண்ணுறாங்க, பிஸ்னஸுக்கு மட்டும் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸும் வந்து நம்ம வந்து இதில் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஜென்ரலாக டெலிகம்யூனிகேஷனால எல்லாரும் மைண்ட்லேயே ரீட்டைலுக்கு மைண்டில் வரதுலாம் அந்த ஐடியா அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஐடியாலாம் அவங்க கம்பெனியவே காப்பாற்றிக்கிறதுக்கு தான் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க போயிட்டு எக்ஸ்பென்ஷன் வருவாங்கன்னா வர மாட்டாங்க. ஓகே ஓகே. இல்லை, ஜென்ரலாக பீப்புள் மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா அது 10 ரூபா இருக்குது ஐடியா, அதை வாங்கிடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. 10 ரூபா ஸ்டாக் சீப்பா இல்லை டாடா கம்யூனிகேஷன் சீப்பான்னு பார்த்துடலாம். வேல்யூவேஷனாக பார்க்கணும்ல. ஆமாம், வேல்யூவேஷன் விட்டீங்க அப்படின்னா டேட்டா சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டேட்டா சென்டரோட சேர்த்து தான் வருது. இதில் ஒன்றும் இல்லை, சிம்பிளாகவே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த டேட்டா சென்டர்னால் சும்மா வந்து ஒரு இடத்துல போய் வச்சிட முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பில்டிங் வேணும். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சென்டராக வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது? இப்போ எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டிக்கு என்னென்ன தேவை? அதுக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம்லாம் வேணும். ஸோ அப்போ டேட்டா சென்டர்னால் ஃபஸ்ட்டு அடுத்த அதே மாதிரி கூலிங் இதெல்லாம் வேணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரு, இது வோல்டாஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு வந்து ஒயரிங் பார்த்தீங்கன்னா பாலிகேப் இந்தியா, இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ அதுக்கு எங்கெல்லாம் ஆமாம், இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தான். இப்போ உடனே போய் எல்லாத்தையும் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு குவார்ட்டர் ரிசல்ட் வரும்போது தான் எந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான கம்பெனி நமக்கு தெரிய வரும். ஓகே, நான் அது 2047 வரைக்கும் தானே சொல்லியிருந்தாங்க. ஆமாம். ஸோ இனிஷியலாக வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த ஜெஃப்ரிஸ்னு ஒரு இதில் வந்து சொல்லியிருந்தாங்க 2030 வந்து இது வந்து பீக் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேட்டா சென்டர் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் வந்து அப்பயே வந்து நல்ல பூம் ஆயிரும். ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் இந்த செக்டார் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குல்ல, டேட்டா சென்டர். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்இஐடியும் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயின்னு சொல்லிட முடியாது. ஸோ இதில் வந்து எனக்கு மைண்டில் வர்றது மைண்ட் ஸ்பேஸும் எம்பசி ஐடி பார்க்ஸும் தான். இந்த ஸ்டாக்கும் வந்து டேட்டா சென்டருக்கு வந்து அதுலேருந்து வந்து இவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு. ஓகே ஓகே. இவங்களோட அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு இந்த பவர் கிரிட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரே நாளில் வந்து 7% வந்து ஏறி இருக்குது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸோ எப்போவுமே அந்த ஆர்எஸ்ஐ தான் இதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே ஆவரேஜ் பண்ணி தான் இப்போ இதுவும் வந்து நல்ல பையிங் பாயிண்ட் தான். நேத்தோ முந்தா நேத்தோமே அந்த இடத்துல வந்து இந்த ஆர்எஸ்ஐ கிட்ட கிடைச்சிருக்கு. கரெக்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயும் வந்து டைவர்ஜன்ஸ் ஆகிருக்கு.
ஓகே. நீங்க அதாவது பிசினஸா ஐடென்டிஃபை பண்ணிப்பீங்க. இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவீங்க. ஆமா. இப்ப அதுக்கு அதுக்கு டார்கெட்லாம் நேத்து வந்து எம்சிஎக்ஸும், பிஎஸ்சியும் பை பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா அது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பார்க்குறேன். ம், ம், ம். ஓகே, ஓகே. ஓகே ப்ரோ. கைஸ் இதுல பாருங்க, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல போடுங்க. ஸோ ரோஷன், நீங்க பிக் பண்ணதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 2 ஸ்டாக்க பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாரு ராஜா ப்ரோ. ஸோ இந்த கம்பெனிஸும் வந்து நீங்கள் வந்து சர்ச் ஸ்க்ரீனரில் போயிட்டு யார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ ம், அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கம்பெனிஸில் வந்து எதாவது ஒன்று எடுத்து நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ம், ம், ம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த செக்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனேலாம் ஓடிடாது. மொமெண்டமாக வந்து ஒரு 5% 10% ஏறிடலாம். ஆனால் மறுபடியும் வந்து டிப்ஸில் வாங்குறது தான் புத்திசாலித்தனம். ம், ம். ஏன்னா அதோட லாங் டர்ம்ன்ற வியூன்றதுனால அடுத்து எப்படி 4, 5 வருஷம் ஹோல்ட் பண்ண போறோன்றதுனால ஆமாம் உடனே இன்னைக்கே ஆமாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கலாம். ஆமாம் கரெக்ட்டா? ஆமாம் ஆமாம். ஏன்னா வாங்காம இருக்கிறதும் தேவையில்ல. வேணா ஒரு ம் ஒரு என்ன சொல்றது, ஒரு 10% ஆஃப் பிளான்டு அக்யூமுலேஷன் வந்து இப்ப பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பனா டிப் அடிக்கும்போது இந்த மாரி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போதெல்லாம் நோட் பண்ணி வச்சு பை பண்ணிக்கலாம். ம் ஆமாம். ம். ஓகே, ஓகே. ம். வேற இப்ப பட்ஜெட்ட பத்தி வேற ஏதாவது நியூஸ் ஃப்ளோஸ் எதனா இருக்கா ப்ரோ? எல்லாம் 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 செட்டில் ஆயிடுச்சா? முடிஞ்சிடுச்சா? அவ்வளோதானா? ஆமாம். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சது. ம் இப்ப ஆர்பிஐ பாலிசிக்கு தான் அஃபிஷியலா வெயிட்டிங். பட் ஆனா மோஸ்ட்லி ரேட் கட் வராதுன்றது தான் ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்குது. கரெக்ட்டா? ஏன்னா ம் கரெக்டு. ஃபெட்டும் அதான் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ ஆர்பிஐயும் வந்து அதுதான் சொல்லும். ஏன்னா ஃபெட் தான் மோஸ்ட்லி ரெப்ளிகேட் பண்ணும். ரேட் கட் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைனா ரேட் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆர்பிஐ வந்து அத ஒரு முன்னுதாரணமா வச்சு அதுக்கேத்த மாரி அத எடுத்துட்டு போவாங்க. கரெக்ட்டா? கரெக்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஆர்பிஐ பாலிசியில வந்து ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து நோ சேஞ்ச்ன்ற மாரி தான் வரும். இல்ல ஆனா அதுல என்னன்னா, அந்த கைடன்ஸ் என்ன குடுக்குறாங்கன்றது தான் அந்த இம்பாக்ட்டா இருக்கும். கரெக்ட்டா ப்ரோ? ஆமாம். ஏன்னா மெயினாக இப்ப வந்து அந்த ஆர்பிஐ ருப்பீ இப்போ டிப்ரிசியேஷனுக்கு தான் இப்போ ஆர்பிஐ என்ன பண்ண ருப்பிக்கும் போறாங்கன்னு. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தான் அதுக்கு தான் கமெண்ட் சொல்லுவாங்க. ம், ம், ம். ஆனா டாலருக்கான ருப்பீ வேல்யூ ரொம்ப படு கேவலமா போயிட்டே இருக்கு. அது ஒண்ணு தான் வந்து ம் மார்க்கெட்ட ரொம்ப கீல் பண்ணுது இல்ல ப்ரோ? ஆமாம். அதுதான் அது என்ன பண்ண போறாங்க? ஏதாவது கிர்ச்சேஸ் ஏதாவது பல்க்கா பை பண்ணுவாங்களா? இல்ல எப்படி என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே புரியல. ஆர்பிஐ கரெக்டாக தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதனால தான் அவங்க வந்து ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்க முடியுது. ம், ம், ம். ஓகே, ஓகே. இல்ல அது 91 ரூபீஸ் தாண்டி போயிடுச்சுல்ல ருப்பீ. ம் முட்டா 100 தொட்டுரும் போல. அதுக்குள்ள எதனா பண்ணுவாங்களா? இல்லன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணணும்ல. இது என்ன பண்ண ஆமாம். போறாங்கன்னு தெரியல. மேபி அது அது ரிலேட்டடான விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆர்பிஐ பாலிசியில. கரெக்ட்டா? லாஸ்ட் டைம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது 30லேருந்து 45 ரூபாய்க்கு போனதுக்கே அப்படி குதிச்சாங்க. இப்போ ம், ம். 45லேருந்து 90 ஆயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ம், ம், ம். சரி, 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 சரி. அதே மாரி நம்ம அந்த சில்வர் பார்த்தீங்களா ப்ரோ? ஒரேடியா படுத்துருச்சு சில்வரு. ஆமாம். நம்ப அந்த அன்னைக்கே சொன்னோம். இந்த 15% ஃபால் இருக்கும்போதே சொன்னோம் கொஞ்சம் புக் பண்ணீங்கன்னு. இன்னைக்கு இன்னைக்கு போச்சு. மொத்தமா போச்சா? கிட்டத்தட்ட இப்போ அது அங்கருந்து 50% ரிட்ரேஸ்மென்ட் வரைக்கும் ஆக அடிச்சிருச்சு. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பாதி கிட்ட வந்துருச்சு. இல்ல அந்த லோலேருந்து ம் ஹைக்கு பார்த்தா தோராயமாவே அது 50% கிட்ட வந்துருச்சு. ஆமாம். ம். ஓகே. இப்ப சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டா, என்ன பர்சனலா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, எஸ்ஐபி பண்றவங்க கன்டின்யூ பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாரி தான். லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த டாப்ல வந்து கொஞ்சம் புக் பண்ணிக்க சொன்னோம். அதுக்கப்புறம் ம் எஸ்ஐபி மோட்ல போயிடுங்கன்னு சொன்னோம். இப்ப என்ன உங்களுக்கு இருந்து யாராவது சில்வர் வச்சிருக்காங்களா ப்ரோ? பல்க்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல புக் பண்ணியிருக்காங்களா? வச்சிருக்காங்க ப்ரோ. இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓ! புக் பண்ணல. ம் ஓகே, ஓகே. சரி பார்ப்போம். கோல்டு எப்படி இருக்கு? கோல்டு ஓகேவா? கோல்டு அதே தான், அதே மாதிரி தான் டவுன் ஆயிருக்கு. ம். ஓகே. ஓகே. ஸ்ட்ரக்சரா பார்க்கும்போது கோல்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பாட்டம்ல நிக்கிற மாரி தோணுது. சில்வரு பயங்கர பிரஷர்ல இருக்குன்ற மாரி தோணுது இல்ல? சார்ட்டா ஆமாம். பார்க்கும்போது. ம் ம், ம், ம். சரி, 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 சரி. சரி ப்ரோ. கைஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த நீங்க போடலாம். இப்ப நான் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்ததுனால நான் சில்வர கேட்டேன். அப்ப பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணோம். அது மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட்ல போடலாம். அதே மாரி ஆஸ் யூசுவல் என்னோட எப்பவுமே வைக்கிற ரிக்வெஸ்ட் தான். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் இது 2த்த பேஸ் பண்ணி தான் அது நெறைய பேருக்கு சர்வ் பண்ணுன்றதுனால எங்க சைடு எஃபோர்ட்ட நாங்க போட்டோம். உங்க சைட்ல இருந்து நீங்க பண்ற சப்போர்ட்ட புடிச்சிருந்தாலும்
பிடிச்சிருக்குன்னு போடலாம். இல்ல ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் எதனா இருக்கு, இல்ல எதனா கன்சிடர் பண்ணலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சாலும் கமெண்ட்ல போடுங்க. இட் வில் பி ஆட் வேல்யூ டு எங்களோட ஃபர்தர் ஸ்டடீஸ்க்குமே நாங்க எடுத்துக்கலாம். ரெகுலரா ஃபாலோ பண்ற, ரெகுலரா கமெண்ட் பண்ற, ரெகுலரா இன்டராக்ட் பண்ற வீடியோஸ் வழியா எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ என்னோட வீடியோ இதோட முடிச்சுப்போம். ஸோ வேற ஏதாவது இருக்கா ப்ரோ? உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? இல்ல இல்லை ப்ரோ, மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் தாமோரன் அண்ட் ராஜா ப்ரோ.